மார்னிங் ஒரு 5 o'clock ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு கூட்டிட்டு போகிறோம். என்னவா இருக்கும்? போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணி இந்த நீயே வச்சுக்கோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஐயோ, எப்படி போக போகிறான்னு தெரியலையே. ரெய்னி சீசன் வேறு. ஹால் செட் கடவுளை வேண்டிக்கலாம். கொஞ்சம் மலையில் கொஞ்சம் லோவாக இருக்கட்டும்ட்டு. கர்நாடகாவில் மலைநாடு என்று சொல்லுவாங்க. மலைநாடுனா மலை பிரதேசம், மலை பிரதேசம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவ்வளோதான் கைஸ், போக போக அப்டேட் தரேன். அவ்வளோதான். நல்மங்கல நைஸ் ரோடு போயிட்டு மலைநாடு மலை பிரதேசம்ன்ட்டு சொல்லுவாங்க. தெரியாத இப்போது கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. அதான் மழைக்காலம் தான், போய் பார்க்கணும். வில்சி அங்கேருந்து டிஃபன் கேட்டுருந்து இல்லையா. A2B இருக்குது, நந்தினி இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது. பட் காமிக்கிற இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஒரு தோசை என்ன 130 ரூபா 120 ரூபா இருக்குமா? 100 அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து 120 ரூபா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் 100 ரூபாய்க்கு 3 பேர் சாப்பிட்லாம். சூப்பராக. இவ்வளோலாம் பில்டப் தரேன். ஐவயசுலலாம் வந்துட்டு ஒரு டிப்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க. பிரிட்ஜு கீழே வந்தால் ஒரு ஊர் இருக்கும் தெரியுமா. ஊருக்கிட்ட வந்து ஒரு கல் வண்டி இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். பா அம்மா இட்லி எப்பா, இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. என்ன பசி. நீ இந்த உடுப்பி எந்த இதில் போனாலும் இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. நீ சாப்பிடு. நான் அப்படியே சொன்னேன்ல, ரோட் சைட் சாப்பிட்டு பாரு எப்படி இருந்தது. ஒன்லி 80 rupees. ஓகே, ஒன்லி 80 rupees. செம்ம டிஃபன். சும்மாங்க அந்த A2B இருக்குது, நந்தினி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னோட ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஹைவேஸில் போகும்போது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குமா, நீங்கள் அங்கெல்லாம் நிறுத்தாதீங்க. போகும்போது ஒரு ஊர் வரும், மீன்ஸ் அந்த கேப்பில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஏறிடுங்க. நான் இப்படி தான் எல்லா டைமும் பண்ணுவேன். ஹலோ எவ்ரிவான், இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா தர்மஸ்தலா. தமிழ்நாடுனா பழனி, மதுரை மீனாட்சி, ஆந்திரானா திருப்பதி, கர்நாடகானா தர்மஸ்தலா. கர்நாடகாவில் இருக்கிற பீப்புள் சரௌண்டிங் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு தர்மஸ்தலா வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கடவுள் அது. ஸோ பெங்களூர்லேருந்து 350 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நாங்கள் ஆசன்கலேருந்து சக்லேஷ்புரா வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். டோட்டலி காட் செக்ஷன் 80 கிலோமீட்டர்ஸ். வாங்க பார்க்கலாம். அப்படியே சரௌண்டிங் காமி எப்படி இருக்கான்ட்டு. நீங்கள் ஸ்டார்ட் ஆகிற பிறகே தெரிஞ்சிடும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. வாங்க, வெளியில் வாங்க, சுற்றுங்க. நீங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறான்ட்டு நினைக்கிற வந்து ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வாங்க. நீங்கள் எந்த கோயிலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஐ ப்ராமிஸ் யூ. இந்த மீன்ஸ் சரௌண்டிங்கில் கர்நாடகா, தமிழ்நாடு அந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. அந்த கார் செக்ஷனு, மலை ஏறுறது, இறங்குறது இன்னும் ரொம்ப இருக்குது.
தர்மஸ்தலம் மட்டும் மேட்ரு கிடையாது, இன்னும் ரொம்ப இருக்குது, பார்க்கலாம். ஸோ ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம். என்னென்னா இங்கே ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம். வரதுக்கு முன்னாடி ஒரு ரூம் புக் பண்ணிவிடுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரொம்ப ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்ல ஹோட்டல்ஸ் புக் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா, இங்கே வந்த பிறகு டைரெக்டாக நேத்ராவதி ரிவர் கிட்டே வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் எல்லாம் கோயில் போவாங்க. மொட்டை அடிக்கிறவங்களுக்குள்ள கூட அடிக்கிறாங்க. பட் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் வரும்போது ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அப்படியே காமி. இப்போது ரொம்பவே லோ ஆகிருக்கு. தயவுசெய்து வர மக்களுக்கு நான் சொல்கிறேன், புரியுதா இல்லையா தெரியல, ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலி துணி போடக்கூடாதுன்ட்டு போர்டு போட்டிருக்காங்க. எதுவுமே விசிறடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வரவங்கெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கங்கே கழட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு விட. ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க தயவுசெய்து, அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். என்னோடய ரிக்வெஸ்ட்டு நினச்சிக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லாமே இருக்குது இங்கே. டஸ்ட்பின்ஸ் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம கையில் தானே இருக்குது எல்லாமே. ஹாய் கைஸ், அப்பயே சொன்ன மாதிரி மார்னிங் 6 to 2:30 அண்ட் ஈவினிங் 5 to 8 o'clock வரைக்கும் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த நதிக்கிட்ட போகணுன்னா எல்லாம் தயவுசெய்து உங்கள் வண்டி எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க. இல்லைன்னா 80 rupees கேட்குறாங்க ஒரு ஆட்டோக்கு. அவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி 1.5 kilometer மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்க்குறீங்களா? இப்போதான் ஆயிடுச்சுங்க தர்ஷனம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு எலெக்ஷன் கவுண்டிங் டே. ஸோ ஐயோ அது வேறு சொல்லிட்டேன்னா, இது வீடியோ போட 2 மாதம் ஆகுமோ 3 மாதம் ஆகுமோ, இப்படி தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், இன்னும் போடலை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கார் எக்ஸிபிஷன் இருக்குது, அந்த சின்னதெல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், அதனால் திரும்ப போகல. நெக்ஸ்ட்டு வேலையை தர்மசாலா வந்த பிறகு சாப்பாடு தான் ஃபேமஸ். இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் எங்கேயும் கிடைக்காது. சாப்பாடு வந்து 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மார்னிங்கு.
ஈவினிங் 7 o'clock பேட்சுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். பெங்களூர்லேருந்து வந்த ரீசன் இது ஒன்று தான், சாப்பாடுக்கு. வாங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, ஒன்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி 5 star ஹோட்டலில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. அதில் நான் ஒருத்தன்.